கடாயில் எண்ணெய் 2 டீஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு 1 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். கடுகு பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்கிற சில்லி ஆட் பண்ண போகிறோம். அது கூடவே வெங்காயம் 1 கப் ஆட் பண்ண போகிறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூனு, தேவைக்கேற்ப உப்பு. அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது கூட நம்ம பொட்டேட்டோஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோஸை அதுக்குள்ளே ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அது மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் நம்ம 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ண போகிறோம். கூடவே தேவைக்கேற்ப தண்ணி. அது நல்லா ஸ்மூத் ஆகிற வரைக்கும் நம்ம அந்த தண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி வேக வைக்க போகிறோம். அதுக்குள்ளே நம்ம மைதா மாவு தேவைப்படுது. நம்ம மைதா மாவு எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ பொட்டேட்டோ நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை நம்ம மேஷ் பண்ணி விட்டுடணும். நல்லா ஸ்மூத்தாக நம்ம அதை மேஷ் பண்ணி விட்டோம்னா அதை யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்குங்க. இப்போ மைதா மாவு தோசை பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ தோசை தவா காஞ்ச உடனே நம்ம தோசை மாதிரி ரவுண்டாக ஊற்றிட்டு நம்ம அதை தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். 1 ஸ்பூன் ஆயில் போட போகிறோம். அதுக்கு அது தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் நம்ம ஆலு அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறோம். அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம 2 சைட்ஸ் ஃபோல்ட் பண்ணி விட போகிறோம். ரைட் அண்ட் லெஃப்ட் ரொட்டேட், ரைட் அண்ட் லெஃப்ட் பண்ணிவிட்டோன்னா இதை ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஃபுல் பாயில் ரோஸ்ட் பண்ண போகிறதில்ல, நார்மல் ரோஸ்ட் பண்ண போகிறோம். பேனில் எண்ணெய் வச்சுட்டு நம்ம அதை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் ஆகட்டும். நல்லா கிறிஸ்பியாக வரும். சூப்பர் டேஸ்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ஃபுட். ட்ரை இட். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.